ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சினிமாவை ஸ்டூடியோவில் இருந்து கிராமத்திற்கு மண்ணுக்கு அழைத்து சென்ற புரட்சி படைத்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலை காலமானார். வயர் முதிர்வு மற்றும் சுவாச கோளாறு காரணமாக சென்னையில் அவரது உடல் இல்லறத்தில் உயிர் பிறந்தது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. திரையுலகிலும் அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்த திரண்டு வரும் வேளையில் அவரது இல்லத்தில் இருந்து வரும் காட்சிகளை பார்ப்போர் நெஞ்சை பிழிய வைக்கிறது. பாரதிராஜாவின் மறைவை விட அவரது உடல் அருகே அமர்ந்து அவரது மனைவி சந்திரலீலாவதி கதறி அழுது கொண்டிருக்கும் காட்சி ஒட்டுமொத்த ஊடகங்களையும் பொதுமக்களையும் கலங்க செய்துள்ளது. 1974ஆம் ஆண்டு பாரதிராஜாவை கரம் பிடித்த சந்திரலீலா அம்மா கடந்த 50 ஆண்டுகளாக மேலாக அவரது நிழலாகவும் மாபெரும் வெற்றிக்கு பின்னால் இருந்து தூணாகவும் வாழ்ந்து வந்தார். ஆனால் இந்த குடும்பத்தை விதி கடந்த சில வருடங்களாகவே வஞ்சனை செய்து சோதித்து வருகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இவரது மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா 48 வயதில் மாரடைப்பால் திடீர் மரணமடைந்தார். பெற்ற மகனை தன் கையால் தகனம் செய்த அந்த அதிர்ச்சியிலிருந்து இயக்குனர் பாரதிராஜாவால் மீளவே முடியவில்லை. மகனின் இழப்புக்கு பிறகு அவரது உடல்நிலை மிக மோசமாக நலிவடைந்தது. ஒரு தாயாக மகனை இழந்து கடந்த ஒரு வருடமாக கணவருக்கு உருகி அழுவதை கண்ணீரோடு பார்த்த அம்மா இன்று தன் வாழ்நாள் துணையையும் இழந்து தன் மகள் ஜனனியோடு அனாதையாக நிற்பதை கூறி அழும் காட்சி அங்கே திரண்டிருக்கும் அனைவரையும் உலுக்கி எடுத்துள்ளது. தகவலிருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக பாரதிராஜாவின் இல்லத்துக்கு விரைந்து வந்து அஞ்சலி செலுத்தினார். சந்திரலீலா அம்மாவின் கைகளை பிடித்துக் கொண்டு ஆறுதல் கூறினார் முதலமைச்சர். பாரதிராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று அறிவித்தார். அவருக்கு தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன், நடிகர் ராதிகா, ரேவதி மற்றும் இசையமைப்பாளர் கங்கை அமரன் ஆகியோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார்கள். சந்திரலீலா அம்மாவின் அருகில் அமர்ந்து ரஜினிகாந்த் தனது 50 ஆண்டு கால நட்பை நினைவு கூர்ந்து தேற்றினார். என் இனிய தமிழ் மக்களே என்று கண்ணீர் குரலில் தமிழ் சினிமாவில் தலையெழுத்தை மாற்றிய அந்த மாபெரும் மேதை மறைந்தாலும் அவரது காவியங்களில் வாழும் நம் வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் சந்திரலீலா அம்மாவிற்கு இந்த பேரிழப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தியை இறைவன் வழங்க வேண்டும். தனது கலைஞரின் முகத்தை பார்த்து உருக்கமான வார்த்தைகளை கூறினார். மனோஜ் போனப்ப நீங்கள் பாதியா உடைஞ்சு போயிட்டீங்க, அவன்கிட்டே போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு நிஜமாவே போயிட்டீங்களே, என்னை யாருக்கிட்ட விட்டுட்டு போறீங்க, நீங்க இல்லாத வீட்டில் நான் எப்படி வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோர்ந்து போய் பேசியிருக்காங்க. இந்த வார்த்தையை அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கண்கள்லையும் கண்ணீரை வள வச்சிருக்கு. அதை பார்த்தவங்க நினைச்சில பிளவை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். மேலும் அவருடைய இழப்பு கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு பாரதிராஜாவை எந்த அளவுக்கு பிடிக்கும், அவருடைய படங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம். நன்றி.